Hi friends, welcome to Flames to Fashion. Today day 66, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற saree பாத்தீங்க அப்படினாக்க இந்த காட்டன் saree தான். இது வாடாமல்லி கலர் காட்டன் saree plus இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க சில்வர் புட்டாஸ் போட்டுருக்கும். சில்வர் புட்டாஸ் வந்து மயில் ஷேப்ல போட்டுருப்பாங்க இதுல. இதுல வந்து saree ஃபுல்லாவுமே இதே புட்டாஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ரெகுலர் இன்டர்வல்ல இதே புட்டாஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த saree இந்த காட்டன் இது காட்டன் saree தான். இந்த காட்டன் saree பாத்தீங்க அப்படினாக்க நான் வந்து சேலம் இளம்பிள்ளை இளவரசி சில்க்ஸ் தான் நான் எடுத்தேன். நான் ரொம்பவும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்கிற saree வந்து சம்டைம்ஸ் கலர் மாறும், ஷேப் மாறும், டிசைன் மாறும். பட் ஆனால் இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது எனக்கு அதை தாண்டி நான் கடைகளில் எடுக்கிறதே நிறுத்திட்டேன். saree எடுக்கிறதுனா அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்னென்ன saree இருக்குன்னு கேட்டுட்டு அவங்கள்ட்டே நான் எடுத்துக்கிறது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு அவங்கள்ட்ட sarees ரொம்ப பிடிக்கும். என்னோடய sarees செலெக்ஷன் ஃபுல்லாகவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயே உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட வந்து ஜரி போட்ட saree மட்டும் இல்லாமல் இது மாதிரி காட்டன் சாரீஸுமே கிடைக்குது. பாருங்கள், இதில் வந்து முந்தி வந்து அவ்வளோ கிராண்டாக இருக்கும். எல்லாமே சில்வர் ஒர்க்கு தான் உங்களுக்கு. பாருங்க, தெரியுதுங்களா? saree ஃபுல்லாகவுமே அந்த புட்டாஸ் இருக்கும். காட்டன் saree தான் இது உங்களுக்கு. இதை நீங்கள் டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா கலருமே இருக்குது. இதிலே வந்து நான் 5 கலர் வச்சுருக்கேன் ஆனால் வந்து ஒன்று ஒரு டிசைன். இந்த புட்டாஸ் இருக்குது இல்லைங்களா, இதே saree தான். பட் வந்து 5 கலரில் நான் எடுத்தேன். அது வேறு அக்கேஷனில் எடுத்தது தான். பட் ஆனால் வேறு புட்டாஸ் அதில் வந்துருக்கும். இதில் வந்து மயில் புட்டாஸ் இருக்குன்னா இன்னொரு ஃப்ளவர் புட்டாஸ், மாங்காய் புட்டாஸ், அந்த மாதிரியான புட்டாஸ் இதில் மாறி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெவி ஒர்க் நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேன்சி மாடல். இது 3D ஷேப் ஃபேன்சி மாடல். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது சில்வர் தான்றனால எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா இந்த சில்வர் கிளாத் வந்து நமக்கு தனியாக சில்க் காட்டன் கிளாத்தில் கிடைக்கிது. ப்ளஸ் இந்த கிளாத்துமே வந்து சில்க் காட்டன் கிளாத் நமக்கு இதே saree கலருக்கு சில்க் காட்டன் கிளாத்துமே எனக்கு கிடச்சிது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதில் வந்து இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு அதை வச்சு அடிச்சிடணும். ஃபுல்லாகவுமே அடித்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹோல்ஸில் வந்து அந்த டோரியை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதில் தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆல்டர்னேட்டிவ் ஹோல்ஸில் இதுலேயும் மாற்றி அந்த ஆல்டர்னேட்டிவ் ஹோல்ஸில் அந்த டோரியை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஹை ஃபேன்சி மாடல். இது உங்களுக்கு இது எனக்கு ஆனால் ரொம்ப டைம் இழுத்துது. ஹேண்டுமே அதே மாதிரி தான். இதுலேயுமே ஃபேன்சி மாடல் தான் கொடுத்துருக்குறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடுவில் வந்து நம்ம டெம்பிள் டிசைன் கொடுத்துட்டு அதில் அந்த பட்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டன்ஸ் அந்த saree கலர்லேயே பட்டன்ஸ் நானே ப்ரிப்பேர் பண்ண பட்டன்ஸ் எல்லாமே. அது மேலே வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்குது. அதில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதுவும் 3D ஷேப்பில் கொடுத்தது தான் உங்களுக்கு. இதில் ஹேண்டுமே இது நான் டிசைன் பண்ண இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு அப்படி கொஞ்சமாக அப்படியே இழுத்துட்டு போச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த டெம்பிள் தான் வச்சேன். சரி, ஓகே, அந்த டெம்பிளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பட்டன் வைக்கலாமேன்னு தோணுச்சு. சரி, அந்த பட்டன் எம்டியாக இருக்குது, சில அது மேலே எதாவது வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோன்ஸ் வச்சேன். சரி, இதோடு இருந்தால் நல்லா இருக்காது, இதுக்கு பார்டர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அப்புறம் 2 பக்கமும் பார்டர் கொடுத்தேன். அப்புறம் கைக்கும் பார்டர் கொடுத்தேன். அப்படி வேலை எடுத்துகிட்டு போச்சு எனக்கு. இது பாருங்க இங்கேயுமே. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் ஒரு ஃபேன்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் என்ன அப்படின்னாக்கா இந்த சாரியில் சில்வர் கலர் இருந்தது எனக்கு அவ்வளோ வசதியாக போச்சு. அந்த சில்வர் கிளாத்து 1 மீட்டர் 1/2 மீட்டர் சில்வர் கிளாத்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். நான் தைச்சது போக அதை எடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உண்மையிலே இந்த இது பண்ணும்போது நான் தைக்க வைக்காந்த டிசைன் வேறு, நானும் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்த டிசைன் வேறு. உங்களுக்கு இந்த ஃபேன்சி டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு வழக்கமாக டைநாட் வந்து ட்ரையாங்கிள் டைநாட் தான் நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பெருசாக இதுக்கு ஒன்றும் பண்ணல. இதுக்கு ட்ரையாங்கிள் டைநாட் வந்து அடியில் வந்து அந்த இதில் வந்து பார்டர் வந்து சில்வர் லேஸ் வச்சு அந்த பார்டர் தைச்சிருக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் இது போல் டிசைன்ஸ் உங்கள் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ப்ளவுஸ் மேலும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க Flames to Fashion
சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.